இல்ல அது என்னன்னு கேளுங்க. இப்ப எடப்பாடியார் கேட்கிற கேள்வி அரசியல் அல்ல, அவர் வைக்கிற விவாதங்கள் அரசியல் அல்ல. அது பதில் சொல்ல வேண்டியது எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து திமுக பதில் சொல்லி ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடியார் எங்க அரசியல் செய்யணும்? மக்கள் தோறும் போய் பேசுகிற இடத்துல அவர் வந்து இந்த 43 அறிக்கைகளை கொடுக்கலாம். ஆனா அங்கெல்லாம் அவர் அதை பேசல. துயரச்சம்பவம் நடந்தேறி இருக்கிறது, வருத்தம் தெரிவிக்கிறோம், எல்லா இடத்துலையும் அதான் பேசி வர்றாரு. அது அரசியலாக்க முடியாது. இந்த 43 கேள்விகளை திமுக அரசிற்கு எழுத்துப்பூர்வமாக அறிக்கையா கொடுத்திருக்காங்க. இதுக்கு யார் பதில் சொல்றது? இது எப்படி அரசியலாக முடியும்? இப்ப அடுத்து பாருங்க, நிர்மல்குமார் வெளிப்படையாகவே இருக்கிறாரு, அவரை ஏன் இன்னும் கைது பண்ணல? இது அரசியல் காரணங்களுக்காக அரசு சிலரை மட்டும் கைது செய்கிறது என்பதை காட்டுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. உயர் பதவி வகிப்பவர்களை கைது செய்வதில் ஏற்படும் அரசியல் விளைவுகளை தவிர்க்க மாவட்ட செயலாளரை மட்டும் கைது செய்தது ஏன்னு கேள்வி கேட்கிறாரு. இது அரசு கைது நடவடிக்கைகளில் நியாயமாக செயல்படவில்லை என்பதற்கான தெளிவான எடுத்துக்காட்டுன்னு அடிக்கிறார், செம்மாட்டி அடிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஆம்புலன்ஸ் அழைப்புகள் இதான் முக்கியமானது. எடப்பாடியார் வெளியிட்ட அறிக்கையில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 7:14 மற்றும் 7:15 மணிக்கு வந்ததாக உள்துறை செயலாளர் அமுதா IAS ஆம்புலன்ஸ் வண்டியை வந்ததாக அமுதா IAS அவர்கள் கூறினார். ஆனால் விஜய் அந்த நேரத்தில் பேச தொடங்கவே இல்லையே. நான் என்ன கேட்கணும், ஆம்புலன்ஸ் எதுக்கு கூட்டத்துக்கு வருது? ஆம்புலன்ஸுக்கு அங்கே என்ன வேலை?